Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம UTI மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து UTI ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட்னு ஒரு புது ஃபண்ட் NFO விட்டுருக்காங்க. அதை பற்றிய தகவல் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனலில் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பல வீடியோக்களை வந்து நான் போட்டுட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த NFO பீரியட் பார்த்தீங்கன்னா 4 ஆகஸ்ட்டிலிருந்து 18 ஆகஸ்ட் வரலும் இருக்குது. குறைந்தபட்ச முதலீடு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாவும் அதுக்கு மேலே மல்டிபிள் ₹1 மல்டிபிள்லையும் நம்ம முதலீடு பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் கொடுக்குறாங்க. ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா. என்ட்ரி லோடு ஒன்றும் கிடையாது. எக்ஸிட் லோடு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா 1% எக்ஸிட் லோடு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் நேம் வந்து சுதான்சு அஸ்தானா. பெஞ்ச்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 TRI இண்டெக்ஸு. போர்ட்ஃபோலியோவில் வந்து மினிமம் வந்து 10 ஸ்டாக்ஸும் மேக்ஸிமம் 30 ஸ்டாக்கும் இருக்கும். ஃபோக்கஸ்டு ஃபண்டு பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். 2018 வந்து செபி வந்து ஃபண்ட்ஸ் வந்து ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ்னு சொல்லி ஒரு கேட்டகரியை உருவாக்குனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30 ஸ்டாக் மாத்திரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. குறைந்தபட்ச ஸ்டாக்ஸ் வந்து அவங்க சொல்லலை. பட் இருந்தாலும் நான் மினிமம் ஸ்டாக்ஸை 10 ஏன்னு சொல்லியிருக்கேன்னா, செபியுடைய ரூல் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து 10% மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடாதுங்கிற ஒரு ஜென்ரல் ரூல் எல்லா ஃபண்டுக்குமே இருக்குது. நீங்கள் அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 10% வச்சிங்கன்னா இவங்க 10க்கு கம்மியாக இவங்களால வைக்க முடியாது. ஸோ அதனால தான் மினிமம் 10 ஸ்டாக்கு மேக்ஸிமம் 30 ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி UTI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்பியிருக்காங்க. அதிலேருந்து சில தகவல்களை வந்து பார்க்கலாம். எதுக்காக ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ இருந்தோம்னா ரிட்டர்ன் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஸோ ஏன் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. கடந்த 10 வருடமாக வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் வந்து 42 மடங்கு மேலே போயிருக்கு. அதே கடைசியாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கு வந்து வெறும் 4 மடங்கு தான் வந்து போயிருக்கு. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 38 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக் வந்து இந்த 10 வருஷத்தில் 175 மடங்கு மேலே போயிருக்கு. அதே பாட்டம் பர்ஃபார்மிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெறும் 8 மடங்கு தான் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்கில் வந்து அதிகமான வெயிட் வச்சாங்கன்னா ஃபுல்லி டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டை விட இந்த ஃபோக்கஸ்டு ஃபண்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நல்லா வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவர் தான் ஃபண்ட் மேனேஜரு சுதான்சு அஸ்தானான்ட்டு. இவருக்கு வந்து ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் 15 வருஷம் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டு, SBI மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு 3 பெரிய ஃபண்ட் ஹவுஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பிளண்டட் ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. அதாவது வேல்யூ growth ரெண்டுமே இருக்கும். ஆனால் growthக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான கம்பெனிகளில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் கம்பெனி சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கம்பெனி, அதாவது தற்போது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனி, பட் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகி நல்லா எஃபிஷியண்ட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ரிட்டர்ன் வர வாய்ப்புள்ள கம்பெனிகள் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்லிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள கம்பெனி, அதாவது எக்கானமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி. உதாரணத்துக்கு வந்து இந்த மெட்டல்ஸு, பேங்கிங்ஸு, சிமெண்ட்டு, ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி கம்பெனி. மூணாவது பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் growth உள்ள கம்பெனி, அதாவது FMCG, ஃபார்மா, IT இந்த மாதிரி கம்பெனி. இந்த மூணுலையுமே முதலீடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா growth வேல்யூ ரெண்டுமே இருக்கும். growthக்கு வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து இவங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சில இது கொடுத்துருக்காங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் உள்ள கம்பெனியில் வந்து இவங்க எந்த முதலீடும் பண்ண மாட்டாங்க. ஹை லீவரேஜ்னா அதிகபட்சமாக கடன் வாங்கியிருக்கிற கம்பெனிகளையும் இவங்க முதலீடு பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனிகள் வந்து தொடர்ந்து இருக்குமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் உள்ள கம்பெனிகள்லையும் முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்புறம் கேஷ் ஃப்ளோஸ் வந்து சரியாக இல்லாமல் ஏடாகூடமாக இருக்கிற கம்பெனி, ஒரு வருஷம் ரொம்ப நல்ல கேஷ் ஃப்ளோ, அப்புறம் ரொம்ப கம்மியான கேஷ் ஃப்ளோ, அந்த மாதிரி ஏடாகூடமாக உள்ள கம்பெனிலையும் முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்புறம் ROC வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட கம்மியாக உள்ள கம்பெனிகள்லையும் முதலீடு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிஃப்டி 500 TRI இண்டெக்ஸில் எடுத்து லாஸ்ட்டு 10 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 12.81% CAGR கொடுத்துருக்கு. அந்த இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து 10 வருஷத்தில் இண்டெக்ஸை விட்டு வெளியில் போயிடுச்சு. அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. டீலிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஒரு கம்பெனி வந்து அக்வயர் பண்ணி மெர்ஜ் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா கம்பெனி லாஸ் ஆகி கம்பெனியே வந்து லிக்விடேஷனோ இல்லை ஷட் டவுனோ பண்ணியிருப்பாங்க. 20% ஆஃப் த கம்பெனி வந்து, அதாவது 100 கம்பெனி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலேயும் வந்து வெறும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு.
25% ஆஃப் த கம்பெனி, அதாவது 127 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 12.8% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. 90 கம்பெனிகள், அதாவது 18% ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா 12.8லேருந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 15% ஆஃப் த கம்பெனி, அதாவது 75 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வெறும் 6% கம்பெனி தான் 30%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இவங்களுடைய முயற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் உள்ள கம்பெனியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு உள்ளது வந்து அவாய்ட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அவாய்ட் பண்ணதுக்கு வந்து என்னென்ன ஃபில்டர் வச்சுருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் உள்ளது, லீவரேஜ் ஜாஸ்தியாக உள்ளது, இந்த மாதிரி உள்ள கம்பெனிலாம் எடுத்தாங்கன்னா அதெல்லாம் இதில் வந்துடும்னு இவங்க சொல்கிறாங்க. ரைட் சைடில் உள்ள கம்பெனி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கணும், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ROC வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ள கம்பெனி வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இதுதான் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீமு. இதில் வெற்றி சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஈக்விட்டியும் ஃபண்ட் மேனேஜராகவும் இருக்கார். இவங்களுடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் டோட்டலாக கூட்டிங்கன்னா 240 வருஷம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் CFA சார்ட்டர் ஹோல்டரு, சுவாதி குல்கர்னி, அஜய் தியாகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பேர் CFA சார்ட்டர் ஹோல்டரு. இவங்க இந்த கம்பெனிகளில் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 346 கம்பெனி இவங்களுடைய ரேடரில் இருக்குது. அதாவது இதுதான் அப்ரூவ்டு கம்பெனி. எந்த ஃபண்ட் மேனேஜரும் இந்த ஸ்டாக்ஸுக்கு இருந்து வெளியில் உள்ள கம்பெனியில் வந்து அவங்க முதலீடு பண்ண முடியாது. ஸோ இந்த 346 கம்பெனிகளில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி 3ஆக பிரிப்பாங்க. அதேமாதிரி ROCயை பேஸ் பண்ணி 3ஆக பிரிப்பாங்க. இதில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவில் வந்து நல்ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ உள்ள ஃபஸ்ட்டு 1/3 கம்பெனி C1லேயும் கடைசி 1/3 கம்பெனி C3லேயும் வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா C2வில் வந்துடும். இதே மாதிரி ROCயை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. நல்ல ROC உள்ள 1/3 கம்பெனி பார்த்தீங்கன்னா R1லேயும், பாட்டம் 1/3 கம்பெனி R3லேயும் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கம்பெனி வந்து R2வில் இருக்குது. ஸோ இவங்களுடைய கவரேஜில் வந்து இண்டெக்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் கேப்பில் 100 ஸ்டாக் கவரேஜ் இருக்குது, மிட் கேப்பில் வந்து 126 ஸ்டாக்கும், ஸ்மால் கேப்பில் வந்து 120 ஸ்டாக்கும் இவங்களது கவரேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கம்பெனிகள் வந்து நல்லபடியாக ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ROCயும் அப்புறம் ப்ராஃபிட் க்ரோத்தும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சார்ட்டில் காட்டியிருக்காங்க. கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, செபி ரூல்ஸ் அங்கனால சொல்லாமல் டேட்டா மாத்திரம் கொடுத்துருக்காங்க, பேர் சொல்லாமல். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மோசமான பர்ஃபார்ம் பண்ண கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆரம்பிச்சுள்ள கம்பெனிக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. காசா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அப்புறம் ROI வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிக்லிக்கல் கம்பெனிலையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கம்பெனி பேர் சொல்லாமல் அவங்க கம்பெனியுடைய டேட்டா மாத்திரம் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்காக தான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறாங்க. பிளண்டட் க்ரோத்து. பிளண்டட் க்ரோத்துனா அந்த வேல்யூ ப்ளஸ் க்ரோத் ரெண்டுமே இருக்கும். க்ரோத்துக்கு வந்து ஜாஸ்தி வெயிட் கொடுப்பாங்க. என்ன பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ROC ஜாஸ்தியாக இருக்கிறதும் கன்சிஸ்டன்ட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ உள்ள கம்பெனியும் பண்ணுவாங்க. இதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கும் போய் இண்டிவிஜுவலாக போய் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்புக்கு வந்து சாதாரணமாக 60லேருந்து 70% வெயிட்டும், மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு 30லேருந்து 40% வெயிட்டும் கொடுப்பாங்க. இந்த இன்டர்னல் இவங்க லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் வந்து 9.5% மேலே போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. செபி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. டர்ன் ஓவர் வந்து ஸ்ட்ராட்டஜி ட்ரிவன் இருக்கும், அது அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் ROCயும் பேஸ் பண்ணி பிரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பிரித்தோம்னா நிஃப்டி 500ல் வந்து எவ்வளோ கம்பெனி இருக்கும், இவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எங்கள் எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா 78 கம்பெனி இருக்குது. இவங்களுடைய ஃபில்டரில் வர கம்பெனி 78% ஆஃப் த கம்பெனி நிஃப்டி 500ல் இருக்குது. ஆனால் மாடல் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 66% இருக்குது லார்ஜ் கேப்பில். மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் 15% இருக்குது. ஆனால் இவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் 34% வருது மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி. பட் அதே வித்தின் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவிலையும் அப்புறம் ROCயும் பேஸ் பண்ணி பிரித்தோம்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவில் C1ல் உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க மாடல் போர்ட்ஃபோலியோவில் 96% இருக்குது. ஆனால் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 87% தான் இருக்குது. C2 கேட்டகரியில் உள்ளது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 9% இருக்குது. ஆனால் இவங்க இதில் வந்து 4% தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாட்டம் மோஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 4% இருக்குது. இவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வடிவமைச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிஃப்டி 500 வந்து ஈஸியாக பீட் பண்ணிவிடும்.
ஏன்னா ஒரு மட்டமான கம்பெனி எல்லாம் அவங்க ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500ல் வந்து R1 கேட்டகரியில் உள்ளது வந்து 58% கம்பெனி தான் இருக்குது. இவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 64% இருக்குது. R2வில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிஃப்டியில் வந்து 28% கம்பெனியும் இவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் 22% இருக்குது. அதேமாதிரி R3யில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500ல் 14%, இவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் 11% இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மட்டமான கம்பெனியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியாக வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிஃப்டி 500 வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடும். இதில் வந்து செக்டாரில் வந்து ஆக்டிவ் வெயிட்டுங்கிறாங்க. ஆக்டிவ் வெயிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, பெஞ்ச்மார்க் வெயிட்டை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் வெயிட் அப்படிம்பாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா 29% வெயிட் இருக்கும். அதாவது ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ சொல்கிறாங்க, இதே மாதிரி கண்டிப்பாக இருக்காது. இவங்க ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் பண்ணுறப்போ அப்போ உள்ள கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபைனான்ஷியலில் வந்து 29% தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு மந்த் போர்ட்ஃபோலியோ வந்ததுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஏன் ஜாஸ்தியாக பண்ணாங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறாங்க. இதே மாதிரியே ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மாறும். ஸோ இந்த மாடல் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் வந்து 29%, ஆக்டிவ் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 500 விட 2.2% கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பச்சை கலரில் கொடுத்ததெல்லாம் அந்த வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மற்ற ஃபண்டை வந்து இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா R1ல் எத்தனை பர்சன்டேஜ், C1ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ்டு ஃபண்டு தான் இப்போ புது ஃபண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா R1ல் வந்து 64% ஸ்டாக்ஸும், C1ல் வந்து பார்த்தீங்கன்னா 96% ஆஃப் த ஸ்டாக்ஸும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்டிவ் ஷேருங்கிறது வந்து 73%. ஆக்டிவ் ஷேர்னால் என்னென்னு நான் ஈஸியாக ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு புரிய வைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆக்டிவ் ஷேர் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆக்டிவ் ஷேர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஆக்டிவ் ஷேர் பார்த்தீங்கன்னா 0% தான் இருக்கும், ஏன்னா அதில் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. அதனால் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுடைய ஆக்டிவ் ஷேர் பார்த்தீங்கன்னா 0%. ஸோ இப்போ இந்த ஃபண்டுடைய ஆக்டிவ் ஷேர் 73%னா இது 73% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து ஆக்டிவாக, அதாவது இண்டெக்ஸை விட்டு டிஃப்ரெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இவங்களுடைய மற்ற போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து growth வேல்யூ பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கிறாங்க. இந்த UTI ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி growth, UTI கோர் ஈக்விட்டி ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வேல்யூடு. இதுக்கு இன்பிட்வீன் உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா growth வேல்யூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். இதில் ஃபோக்கஸ்டு ஃபண்டு பார்த்தீங்கன்னா growthக்கு அடுத்த இது, அதாவது ஆல்மோஸ்ட் growth அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக் பேர் கொடுக்க மாட்டாங்க, பட் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியும் அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்பெனி பேர் இல்லாமல் அது உங்களுடைய ஃபினான்சியல்ஸு அப்புறம் ப்ராஃபிட் மாத்திரம் எப்படி growth ஆகியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய AUM 42%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 55% growth ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவங்க யூஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணால் இந்த கம்பெனிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஆட்டோ காம்பனண்ட் கம்பெனி, அவங்களுடைய 2 வீலர் வால்யூம் growth அப்புறம் கம்பெனியுடைய சேல்ஸ் growthம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பாரல் ரீட்டைல் கம்பெனி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு MNC கம்பெனி, அதோட growth டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபண்டுடைய ஸ்னாப்ஷாட், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஏன் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்லியிருக்காங்க. யூனிக்லி பொசிஷன்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிகள்லாம் வந்து கழிச்சு கட்டிட்டு நல்லா டாப் பர்ஃபார்மிங் கம்பெனியில் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கனால கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம், போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுனால ரிஸ்க் பெரிய லெவலில் குறையாது, ஆனால் ரிட்டர்ன் மாத்திரம் தான் பெரிய லெவலில் குறையும். ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஃபண்ட் ஹவுஸுடைய ரிசர்ச் எக்ஸ்பர்டைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல லெவலில் டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 30 ஸ்டாக் நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7 ஸ்டாக்குக்கு மேலே டைவர்சிஃபை பண்ணாலே பெரிய லெவலில் டைவர்சிஃபை ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ
ஸோ இது வந்து நல்ல ஹை கன்விக்ஷன், கன்ஃபார்மாக நல்லா மேலே போகும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஹை கன்விக்ஷன் உள்ள ஸ்டாக்ஸில் வந்து வெயிட்டேஜ் எடுப்பாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் பேசிஸில் வந்து பண்ணுறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in the next video.